இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு 1 பாட் ரைஸாக அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே கொஞ்சமாக ஃபிஷ் இருந்துச்சு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டேன். இந்த அரிசி பருப்பு சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. சமைக்கிறதும் ரொம்பவே ஈஸி. நான் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சீரகம் பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு வரமிளகாய் தான் சேர்த்துருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு இது. எந்த டைமில் கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு சாப்பிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு.